இந்த ஒரு கொஷினை பாருங்கள். பின் வருவனவற்றுள் முன்னிலை வினை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது முன்னிலை வினைன்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க. இதில் முன்னிலை வினையில் ஒருமையில் கொஞ்சம் இருக்குது, பன்மையில் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஒருமையில் எப்படி கண்டுபிடிக்குது, பன்மையில் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லித்தரேன். இந்த முன்னிலை ஒருமை வந்து என்னென்ன முடியும்னா ஐ, ஆய், ஈ இந்த வார்த்தைகளில் முடிஞ்சதுன்னா அது வந்து முன்னிலை ஒருமை. சரிங்களா? இங்கே ஃபுல்லாகவே பன்மையில் தான் முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போது முன்னிலை பன்மை தான் கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படி முடியும்னா மின், இர், ஈர் அப்படி முடியும். சரிங்களா? இப்போது இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நடந்தின், சென்றின், அப்புறம் சென்றீர், சென்றீர் இப்படி முடியும் இல்லையா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இது ஃபஸ்ட்டு சொல்ல பார்த்திங்கன்னா ஆறில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? பேசினார். இதை பாருங்கள் கள் அதில் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஆள் இப்படி முடிஞ்சிருக்கு. இதை பாருங்களேன் சென்றீர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்திங்களா? அப்போது இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்றீர்கள் தான் சரியான ஆன்சர். இப்போ முன்னிலை ஒருமைனா ஐ, ஆய், ஈயில் முடியணும். முன்னிலை பன்மைனா மின், இர், ஈரில் முடியணும். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க.